Welcome to my channel. I'm Aishwarya Karthik. இன்னைக்கு நான் ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சம்மர் ஸ்பெஷல் சீரிஸ். சம்மர்னாலே உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு முதல் விஷயம் மேங்கோஸ். சோ இன்னைக்கு அந்த மேங்கோவை வச்சு சூப்பரான டேஸ்டி டாங்கி ஈஸி மேங்கோ ரைஸ் பண்ண போறேன். சீக்கிரமா ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற 1.5 மாங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒன்று துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணா குறைச்சிக்கலாம் தேங்காவை. உப்பு, 1 இன்ச்சு இஞ்சியை துண்டாக நறுக்கியிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 3லேருந்து 5 காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். தண்ணி கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. மாங்காய் தேங்காயில் இருக்கிற ஈரமே போதும், அரைஞ்சிரும். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட்டை ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து விடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா மேலே தெரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. விட்டு நல்லா கலந்து விடுங்க. ஆயிலும் அந்த பேஸ்ட்டும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பட் அது ரொம்ப காரமாக இருக்கும், பார்த்து போட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நடுவில் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து ஓரெல்லாம் எண்ணெய் கசி ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்காக க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. வாசனை நல்லா வீடே தூக்கும் இந்த ரெசிபி செய்யும்போது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வறுத்த கடலையை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேவையானதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிப்பேன். நீங்கள் தண்ணி படாமல் கைப்படாமல் வச்சிங்கன்னா 4 days வரைக்கும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் குக் பண்ண ரைஸ் போட்டு கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான், மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சர்வ் அண்ட் என்ஜாய். There you go. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you.